சிம்ம ராசி அன்பர்களே, இப்போ உங்கள் ராசிக்கு பிறகு ராசியாதிபதி பாருங்கள் உச்சமாக இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் ராசியாதிபதி பலமாக இருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய மெருகூட்டக்கூடிய நிலை. அடுத்ததாக வருஷ கிரகங்களில் எதுவுமே உங்களுக்கு நன்மையாக இல்லை. பக்கபலமாக இருக்கக்கூடிய குரு பகவான் கூட மாறி விடுகிறார். 2 கேது, 8 ராகு, கண்டகச்சனி, இப்படி வருஷ கிரகங்கள் 4மே உங்களுக்கு மைனஸாக இருக்கிறது. அதனால் நீங்கள் இந்த ஆண்டில் இருப்பதை கொண்டு எதையும் செய்து மிகவும் ஏதுவாக இவ்வாண்டை நீங்கள் கடந்து வர வேண்டும். அது மட்டுமல்ல, பெரிய முயற்சிகளோ, வேலை மாற்றங்களோ, பணம் கொடுத்து வாங்கும் முயற்சிகளோ, சில படிப்புகளோ உங்களுக்கு பயனளிக்காது. எந்த வகையிலாவது பாதகங்கள் ஆகும். பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவும் 10 வருவதால் சுயமான தொழில் செய்பவர்கள் தன்னுடைய கணக்கு வழக்கு ஆவணங்களை ஆட்களை எதவாக பார்த்து எதையும் சீர்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக உங்களுடைய ஆவணங்கள், விலை உயர்ந்த பொருட்கள், இவற்றையெல்லாம் கூட இன்சூர் செக்யூரிட்டி பாதுகாப்பாக செய்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஜீவனத்தில் இருப்பவர்களும் தனக்கு மேலுள்ள அதிகாரிகளையோ கீழே உள்ள பணியாட்களையோ வரும் கஸ்டமர்களையோ எந்த வகையிலும் நாம் பகைத்து கொள்ளாமல் சுமூகமாக நடப்பது நன்மை. இப்போது உங்களுடைய உழைப்பு அடுத்த ஆண்டில் அதற்கான நன்மை இருக்கிறது. அதற்கான விதை என்று நீங்கள் நினைத்து எதிலுமே நீங்கள் விவேகமாக செயல்பட வேண்டும். குறிப்பாக சரீரத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கூட்டாக செய்யும் எந்த முயற்சியும் கூடாது. இரும்பு, எந்திரம், பூமிக்கு கீழ் பணிபுரிபவர்கள், தண்டிக்கும் தொழில் இருப்பவர்கள் மற்றும் ஆகாய மார்க்கமான சம்பந்தப்பட்டவர்கள், கடல் கடந்து சென்று இம்போர்ட் எக்ஸ்போர்ட் என்ற ஜீவனம் செய்பவர்கள், நெருப்பினால் ஆகக்கூடிய பொருட்கள் அதன் மூலமான ஜீவனங்கள், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் இன்சூர் பாதுகாப்போடும் மற்றும் எந்த வகையிலும் தன்னை தற்காத்து கொண்டு செயல்பட்டால் மிகவும் நன்மையே. கால்நடைகள் விஷயத்தில் கூட உங்களுக்கு பலிதம் இராது. ஆக கடன் வாங்கக்கூடிய நிர்பந்தம் கண்டிப்பாக இருக்கும். தேவையான செலவுகளுக்கு அது நாம் செய்துதான் ஆக வேண்டும். நிர்பந்தமான சூழ்நிலையில் நீங்கள் எந்த வகையிலும் ஒரு முக்கிய விஷயங்களை பிறர் உதவியின் மூலமாக செய்தே ஆக வேண்டும். இந்த ஒரு பெரிய பாதிப்பில் இருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் உங்கள் ஜாதகத்தில் நல்லதொரு தசாபுத்தி ஆதிக்கம் நடைமுறையில் இருக்குமாயின், அதாவது ஏற்கனவே உங்கள் ஜாதகத்தில் யோக கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குருவோ செவ்வாயோ மற்றும் சூரியனோ இவர்கள் பலம் பொருந்தி தசாபுத்தி நடந்தால் இப்போது நான் சொன்ன இந்த வருஷ பலன்களுடைய பெரிய பாதிப்பு உங்களை அண்டிவிடாது. சூரியனை கண்ட பனிபோல் அந்த பலவீனங்கள்லாம் நீங்கி பக்குவமாக எந்த ஒரு காரியத்தையும் இறையருள் கொண்டு, தக்க வழிபாடுகள் கொண்டு, சரியான உபாயங்கள் கொண்டு தான் செய்ய வேண்டியதை எப்படியும் ஓரளவு செய்து கொள்வீர்கள். சிம்மம் 10 குரு, ஜீவன குரு. 10 குரு வந்தால் பதவி நாசம், தொழில் நாசம் என்று சாஸ்திர சட்டம் சொல்லப்படுகிறது. அப்பொழுது குரு 10ஆம் இடத்தில் இங்கிருந்து பார்க்கும் பொழுது அவருக்கு ரிஷபராசியில் போய் உட்கார்ந்திருக்கின்றார். அந்த ரிஷபத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு கஷ்டம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பேங்கில் வாங்கின கடனை கொடுக்க முடியாது, மன அமைதி கெட்டு போகும், பிள்ளைகள் படிக்காது, மனைவி ஆடம்பர அலங்கார பிரியர்களாக இருந்து அதில் செலவழிப்பார்கள். அதுக்கு சுப விரயம் பண்ணி விடலாமா, ஒரு பிள்ளை கல்யாணம் முடிச்சு வைக்கலாமா, வீடு கட்டலாமா, அதெல்லாம் செய்யலாம். ஆனால் என்ன இருந்தாலும் அதில் 10 குரு இருப்பதற்கு ஒரு சின்ன ஒரு விஷயமாவது அது செய்யாமல் விடாது. அப்போ நாம் என்ன செய்யணும்? அந்த வியாழக்கிழமை தோறும் காலை 1 மணி நேரம் நீங்கள் சீட்டில் இல்லாமல் போயிடணும். தொழில் நடக்கும்போது அரசு உத்தியோகத்தில் இருப்பவங்க தான் ஒரு அரை மணி நேரமாக சீட்டு விட்டு போயிடணும். ஐயா அவரை காணமே, ஐயா அவர் வேலைக்கு வரலையா, இப்படி ஒரு அவச்சொல் அங்கே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். வியாழக்கிழமை தோறும் இப்படி நடந்து கொண்டே வந்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து 10 இருக்கின்ற குரு விடுதலை கொடுப்பார். அது போக இன்னொன்றும் சொல்லித் தருகிறேன், ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த குரு இருக்கும் இடத்துக்காரர்கள் 10 இருப்பவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிறிதளவு பூலாங்கிழங்கு, பூசுபொடி, ஆண்டாள் ஸ்நான பவுடர், இப்படி இவைகளெல்லாம் சேர்த்து அந்த இதழிலே கொஞ்சம் ரோஜா இதழ்களையும் சேர்த்து அரைத்து தினமும் நீங்கள் குளிக்கும்போது உங்கள் மேல் பூசி குளியுங்கள். அதுவும் அந்த வாசம் உங்களுடைய நாபியிலே ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஏறிக்கொண்டே இருக்கும் பொழுது உங்கள் பை நிறைகின்றது, வாழ்க்கை சுபிச்சமாகின்றது, கடன் அடைகின்றது, கடனால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகுகின்றது,
குரு பகவான் அருளால் தங்கமும் பொருளும் பொன்னவன் எப்படி காப்பாற்றினானோ அதேபோல் உங்களுடைய குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார். சிறு ஒரு பொடியே உங்கள் வாழ்க்கையில் பணம் தரும் ஒரு செயலாக மாறுகின்றது என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.